அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கொட்டி தீர்க்க போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கட்டுமான பணியின் போது மண்ணுக்குள் புதையுண்ட மூவர் இரவோடு இரவாக தோண்டி எடுத்த அவலம். மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள விசர்நாய், குழந்தைகள், பெண்கள் உட்பட அனைவருக்கும் எச்சரிக்கை. இலங்கையில் சகோதரர்களால் நடத்தப்பட்ட கொடூரம். இலங்கையின் பணவீக்கம் குறித்து வெளியிடப்பட்டுள்ள தகவல். போலீசாருக்கு லஞ்சம் வழங்க முற்பட்ட நபர் கைது. சிறைக்குள் திடீர் சோதனை, போலீசாருக்கு அதிர்ச்சி கொடுத்த கைதிகள். பெற்ற குழந்தைக்கு இளம் பட்டதாரி தாய் செய்த செயல் இலங்கையில் பெரும் ரணத்தை ஏற்படுத்திய சம்பவம். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரம், 200 அடி பள்ளத்தில் விழுந்த இராணுவ வாகனம். கிரீன்லாந்து எதிர்கால ஒப்பந்தத்திற்கான கட்டமைப்பு, ட்ரம்ப் நிர்வாகம் தெரிவிப்பு. தொடர்வென விரிவான செய்திகள். வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறித்த விடயம் வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காலி அகங்கம போலீஸ் பிரிவின் பெலச பகுதியில் கட்டுமான பணிபுரிந்த 3 பேர் மண்மேடு இடிந்து வீழ்ந்ததில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த கட்டுமான பணிகள் நடக்கும் இடத்தில் வடிகால் தயார் செய்து கொண்டிருந்த தொழிலாளர்கள் குழு விபத்தில் சிக்கியுள்ளது. தனியார் நிலத்தில் பெக்கோ இயந்திரத்தை பயன்படுத்தி கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் மண்மேட்டிலிருந்து வடிகால் வெட்டப்பட்டு கொண்டிருந்த போது மண்மேடு திடீரென இடிந்து விழுந்த நிலையில் 3 அதற்குள் புதையுண்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து மண்ணிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட 3 தொழிலாளர்களை கொன்னகேன மருத்துவமனைக்கு அவசரமாக கொண்டு சென்ற போதிலும் அவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. விபத்தில் இறந்த 3 பேர் மாத்தறை, மெதிரிகிரிய மற்றும் பதியதலாவியை சேர்ந்தவர்கள் என போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். பெலச ஜடிககா வனப்பகுதியில் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் உடல்கள் அகங்கம மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் சம்பவம் குறித்து அகங்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கு களத்துறையில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் உட்பட 11 பேரை நாய் கடித்துள்ளதாகவும் களத்துறை நகர சபையின் சுகாதார பிரிவிற்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. குறித்த பகுதியில் சுமார் 1 வாரமாக வெறி பிடித்ததாக சந்தேகிக்கப்படும் தெருநாய் சுற்றித் திரிவதாகவும் அதனாலேயே இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. களத்துறை கெலிடோ வீதியில் உள்ள நீதவான் அலுவலகத்திற்கு அருகிலுள்ள ஒரு புதரில் தாங்கியுள்ள இந்த நாய் வீதியில் செல்பவர்களை கடிக்க தொடங்கியுள்ளது. தற்போது அந்த பகுதியால் செல்ல மக்கள் அச்சமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாய் கடியால் காயமடைந்தவர்கள் களத்துறை போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மக்களால் முன்வைக்கப்பட்டுள்ள முறைப்பாடுகளுக்கு அமைய நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பியகம கெமுனு மாவத்தை பகுதியில் வாடகை வீட்டில் தங்கியிருந்த 30 வயதுடைய ஒருவரை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 சகோதரர்கள் மற்றும் அதே குடும்பத்தை சேர்ந்த மற்றொரு நபரை இம்மாதம் 27ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க மகர கூடுதல் நீதவான் உத்தரவிட்டுள்ளார்.
சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, கடந்த 9ஆம் திகதி இரவு இறந்தவர் தங்கியிருந்த வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த அவரது முச்சக்கர வண்டி தீ வைத்து எரிக்கப்பட்டது. இறந்தவர் அதை அணைக்க வீட்டை விட்டு வெளியே வந்தவுடன் முகத்தை மூடிய 2 பேர் கூர்மையான ஆயுதங்களால் அவரை தாக்கி கொலை செய்து தப்பி சென்றனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் ஹோமாகமவை சேர்ந்த 30 வயதுடைய நபர் எனவும் குறிப்பிடத்தக்கது. பின்னர் போலீசார் விசாரணை நடத்தி அவர்களை கைது செய்ததுடன் விசாரணைகளையும் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேசிய நுகர்வோர் விலை சுட்டெண்ணுக்கு அமைய ஆண்டு அடிப்படையில் கணக்கிடப்படும் மொத்த பணவீக்க விகிதம் 2025ஆம் ஆண்டு டிசம்பரில் 2.9% உயர்ந்துள்ளது. இது கடந்த 2025 நவம்பர் மாதத்தில் பதிவான 2.4% ஒப்பிடுகையில் சற்று அதிகம் என்று குடிசன மதிப்பீடு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் உணவுப் பொருட்களின் பணவீக்கம் 2025 டிசம்பரில் 4.4% உயர்ந்துள்ளது. அத்துடன் உணவுப் பொருட்களை தவிர்த்த பணவீக்கம் 2025 டிசம்பரில் 1.6% உயர்ந்துள்ளதாக குடிசன மதிப்பீடு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி குற்றத்தடுப்பு போலீசாருக்கு லஞ்சம் வழங்க முற்பட்ட நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் பரந்தன் பகுதியில் கிளிநொச்சி குற்றத்தடுப்பு போலீசார் வீதி சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது வீதியால் மணலேற்றி வந்த கனரக வாகனத்தை சோதனையிடுவதற்கு முற்பட்ட பொழுது அதனை சோதனை செய்யாதிருக்க சாரதி லஞ்சம் வழங்க முற்பட்டுள்ளார். இதனை அடுத்து லஞ்சம் வழங்க முற்பட்ட கனரக வாகன சாரதியை போலீசார் கைது செய்துள்ளதுடன் லஞ்சப்பணம் 500 ரூபாய் மற்றும் கனரக வாகனம் என்பவற்றை கிளிநொச்சி போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் குறித்த தடய பொருட்களை இன்றைய தினம் கிளிநொச்சி நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர். பூசா அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் பாதாள உலக கும்பலை சேர்ந்த மன்னா ரமேஷ் என்பவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறைக்கூண்டில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையில் போதைப்பொருள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் நேற்று கைப்பற்றப்பட்டுள்ளன. போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனை நடவடிக்கையின் போதே இந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன்போது மன்னா ரமேஷ் என்பவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறைக்கூண்டிலிருந்து 1 கிராம் ஹெரோயின் போதைப்பொருள், கையடக்க தொலைபேசிகள், 2 சிம் அட்டைகள், டேட்டா கேபிள் மற்றும் கையடக்க தொலைபேசி சார்ஜர் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பில் சிறைச்சாலை அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குருநாகல் மாவட்டத்தின் கிரியுள்ள பகுதியில் 30 வயதான இளம் பட்டதாரி தாயொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பகுதியில் 19 நாள் சிசு கிணற்றில் வீழ்ந்து உயிரிழந்த நிலையில் குறித்த சிசுவின் தாயை போலீசார் கைது செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, குறித்த சம்பவம் நடந்த நேரத்தில் தாய், தந்தை மற்றும் குழந்தையும் வீட்டில் இருந்துள்ளதாகவும் திடீரென சத்தம் கேட்டு பொறியியலாளரான கணவன் தேடிய போது குழந்தையும் தாயும் கிணற்றில் வீழ்ந்ததை கண்டுபிடித்துள்ளார். தாய் கைது செய்து கிணற்றில் வீழ்ந்த நிலையில் மனைவி அங்குள்ள குழாய் உதவியுடன் வெளியே வந்துள்ளார். பிரசவத்தின் பின்னர் ஏற்பட்ட குழப்பமான மனநிலை காரணமாக கிணற்றில் குதித்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீர் தோடாவில் இராணுவ வாகனம் பள்ளத்தில் வீழ்ந்ததில் 10 இராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் 7 பேர் காயமடைந்துள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, மொத்தம் 17 வீரர்களுடன் உயரமான பகுதியில் உள்ள ஒரு முகாமை நோக்கி இராணுவ வாகனம் சென்றுள்ளது. அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் 200 அடி ஆழமுள்ள பள்ளத்தாக்கில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானது. சம்பவ இடத்திலேயே 4 வீரர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. படுகாயமடைந்த சில வீரர்கள் சிறப்பு சிகிச்சைக்காக உதம்பூர் இராணுவ மருத்துவமனைக்கு உலங்கு வானூர்தி மூலம் கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். அங்கு சிகிச்சையில் இருந்த 6 வீரர்கள் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை 10 உயர்வடைந்துள்ளது.
கிரீன்லாந்து தீவு தொடர்பாக எதிர்கால ஒப்பந்தத்திற்கான கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தின் டாவோஸில் நடைபெற்று வரும் உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் அவர் இதனை கூறியுள்ளார். இது சர்வதேச அரங்கில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டோவுடன் நடத்திய மிகவும் பயனுள்ள சந்திப்பிற்கு பிறகு தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் ட்ரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஆனால் இந்த ஒப்பந்தத்தின் விவரங்கள் எதையும் அவர் வெளிப்படுத்தவில்லை. இது குறித்து மார்க் ரூட் கூறுகையில், தானும் ட்ரம்பும் கிரீன்லாந்தின் இறையாண்மை குறித்து விவாதிக்கவில்லை என தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து நாடுகள் தங்களின் சிவப்பு கோர்ட்டை தெளிவுபடுத்தியுள்ளன. கிரீன்லாந்தின் இறையாண்மையை யாருக்கும் விட்டுக் கொடுக்க முடியாது என்று டென்மார்க் பிரதமர் மெட்டே ஃப்ரெடிக்சன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு மற்றும் முதலீடுகள் குறித்து பேச தயாராக இருப்பதாகவும், ஆனால் நாட்டை விற்பனை செய்வது என்பது பேச்சுக்கே இடமில்லை என்றும் கிரீன்லாந்து பிரதமர் ஜென்ஸ் ஃபெட்ரிக் நீல்சன் கூறியுள்ளார். அமெரிக்க அதிகாரிகள் மற்றும் அரசியல் நோக்கர்களின் கருத்துப்படி இந்த ஒப்பந்தம் கீழ்க்கண்டவாறு அமையலாம். சைப்ரஸில் பிரித்தானியா வைத்திருப்பது போன்ற சிறிய இராணுவ தள பகுதிகளை கிரீன்லாந்தில் அமெரிக்கா உருவாக்கலாம். ரஷ்யா மற்றும் சீனாவின் கப்பல்கள் ஆர்க்டிக் பகுதியில் நடமாடுவதை தடுக்க கிரீன்லாந்தில் தனது இராணுவ பலத்தை அதிகரிக்க ட்ரம்ப் விரும்புகின்றார். அதே நேரம் இது கைபேசி மற்றும் மின்சார வாகனங்களுக்கு தேவையான அரிய வகை தாதுக்கள் கிரீன்லாந்தில் கொட்டி கிடக்கின்றன. இதை கைப்பற்றுவதும் அமெரிக்காவின் ஒரு இலக்காக பார்க்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் தற்போது கிரீன்லாந்தில் அமெரிக்காவுக்கு இராணுவ தளம் இருந்தாலும் அது ஒரு குத்தகை அடிப்படையிலேயே உள்ளது. ஆனால் ட்ரம்ப் நாடுகள் உரிமையை வைத்திருக்க வேண்டும், குத்தகையை அல்ல என்று வலியுறுத்தி வருகின்றார். முன்னதாக கிரீன்லாந்தை விற்காவிட்டால் பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என மிரட்டிய ட்ரம்ப் தற்போது டாவோஸில் அந்த மிரட்டலை திரும்ப பெற்றுக்கொண்டமை நேட்டோ நாடுகளுக்கு நிம்மதியை அளித்துள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.